கோவை மாநகரில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை ஒடுக்க காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் சட்டவிரோதமான முறையில் போதை ஊசிகளை பயன்படுத்தும் புதிய கலாச்சாரம் இளைஞர்களிடையே பரவி வருவது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. தற்போது பரவி வரும் காணொளிகள் இருட்டான பகுதியில் செல்போன் டார்ச் லைட் வெளிச்சத்தில் சில இளைஞர்கள் போதை ஊசி செலுத்திக் கொள்வது காண்போரை அதிர வைக்கிறது. இளைஞர்கள் காவல்துறையிடம் பிடிபடாமல் இருக்க மருந்து கடைகளில் கிடைக்கும் சில குறிப்பிட்ட வலி நிவாரணி மாத்திரைகளை வாங்கி அதை தண்ணீரில் கரைத்து ஊசி மூலம் நேரடியாக நரம்புகளில் ஏற்றிக் கொள்கின்றனர். இத்தகைய ஊசிகள் நேரடியாக மூளையை தாக்கி தற்காலிக போதையை தந்தாலும் இரத்த நாளங்களை முற்றிலுமாக சிதைத்துவிடும். உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும் யமனாக இது மாறும் என்றும் மருத்துவர்கள் கடுமையாக எச்சரிக்கின்றனர். தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வரும் இந்த வீடியோ ஆதாரத்தை வைத்து அதில் தொடர்புடைய இளைஞர்கள் யார், அவர்களுக்கு இந்த மருந்துகள் எங்கிருந்து கிடைத்தன என்பது குறித்து கோவை மாநகர போலீசார் தீவிர விசாரணை நடத்தி அதிரடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.